எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம், தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் என புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. 2021-22ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மின் நுகர்வோர் 3,16,00,000 இருந்த நிலையில் 2026-27 அது 3,51,00,000 உயர்ந்திருக்கின்றன. திராவிட மாடல் ஆட்சியில் 35 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றன. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவருடைய பொற்கால ஆட்சியில் 1/4/2021 அன்று தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நிறுவுதிறன் 32,595 மெகாவாட்டாக இருந்தன. அது இன்று 46,846 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த அளவிற்கு மின் தேவையை உயர்ந்திருந்த பொழுதும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி அதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தந்தவர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். விவசாயிகளுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும், வேளாண் நிலப்பரப்புகளுடைய விவசாயிகளுடைய அந்த வேளாண் நிலப்பரப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் 2006-11ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளில் 2,09,910 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார்கள். அவர் வழியில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரராய், விவசாயிகளின் பாதுகாவலராய் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்திய மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் 2021-26 5 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்து விவசாயிகளுடைய பாதுகாவலர் என்பதை நிரூபித்து காட்டியிருப்பவர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதேபோல 2021 தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரத்தை தந்தவர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரத்தை தந்தவர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். வீட்டு உபயோகிப்பாளர்கள் செலுத்தி வந்த நிலை கட்டணத்தை முழுவதும் ரத்து செய்தவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று சில இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை இந்த பேரவையின் மூலமாக மாண்பு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில் குறிப்பாக இந்த 3 மாதங்களில், குறிப்பாக இந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் மின் கணக்கீடு என்ற முறையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ப குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அப்படி சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அது போன்ற குறைபாடுகள் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பத்திரிகைகளுக்கும் பொதுவெளியிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மின்சார வாரியம் அதனுடைய சிஎம்டி அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை செய்தியில் ஏறத்தாழ 3,70,000 மின் நுகர்வோர்களுக்கு மறு ஆய்வு என்று அறிவித்து அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அமைச்சர் ஒரு கருத்தை முன்னெடுத்திருக்கின்ற பொழுது துறையினுடைய நிர்வாகம் என்பது மற்றொரு கருத்தை வெளியிட்டு, குறிப்பாக இந்த அவையின் மூலமாக இந்த அரசை நான் வலியுறுத்துவது, அமைச்சரும் துறையும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மின் கட்டணத்தினுடைய குளறுபடிகளால் உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு உடனடி தீர்வை எட்டுவதற்கு இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக நான் வலியுறுத்துகின்றேன். அதே போல ஒரு ஏஐ பொறுப்பில் ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுடைய அதிகபட்ச பதவி உயர்வு மின் வாரியத்தில் டைரக்டர் வரைக்கும் இருக்கும். இயக்குனர் எல்லாரும் இயக்குனராக முடியாது, டைரக்டர் ஆக முடியாது. அவர்கள் அதிகபட்சமாக எதிர்பார்ப்பது சி என்ற அந்த உயர்ந்த பதவியை அடைகின்ற பொழுது அவருடைய பணிகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பாக அமையும். அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் குறிப்பாக 17/7/2026 அன்று 47 எஸ்சிகள் சிஇக்களாக ப்ரமோஷன் செய்வதற்காக கருத்துரு தயார் செய்யப்பட்டு இன்று வரை அது நிலுவையில் இருக்கின்றன. ஒரு 23 சிஇ பணியிடங்கள் இப்பொழுது காலியாக இருக்கின்றன. 2 இயக்குனர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒன்று மிக முக்கியமாக
மின் விநியோகம் செய்வதற்கான இயக்குனர் பணியிடம் காலியாக இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டில்லாத சீரான மின் விநியோகத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்தையும் சிஎம்டி முழுவதுமாக கவனிக்க முடியாது. அவர் துறையை முழுவதுமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார். ஆக மின் விநியோகத்தை கவனிக்கக்கூடிய இயக்குனர் பொறுப்பு காலியாக இருக்கின்றன. 23 சிஇ பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ஏறத்தாழ 17 முதல் அந்த பதவி உயர்வு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அரசு என்பது பதவி உயர்வில் வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். வெளிப்படைத்தன்மையோடு அதற்கான உத்தரவுகளை வழங்குகிறோம் என்று பொதுவெளியில் சொல்லுகின்ற இந்த அரசு மின் வாரியத்தில் இந்த வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய நேரத்தில் பதவி உயர்வை வழங்கி அவர்களுக்கான அந்த பணிகளை வழங்கிட வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன்.